ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूढवल्लभाश्लिष्टं कुङ्कुमपरागशोनं कुवलयनिजारकोरकापीठं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। अस्तु वश्रेयसे नित्यं वस्तु वामाङ्गसुन्दरं यदस्त्रिदीयं विदुषां तुरीयं त्रैपुरं महः नत्वा श्रीगुहानन्दनाथपङ्केरुगद्वयं वरिवस्यारगस्य दीपिका क्रियते धुना। विद्यानां च मनूनां मनुसङ्ख्यानां च विद्यानाम् उपदेष्टादीदितारं नरसिंहानन्दनाथगुरुः वरिवस्यारगस्याख्यो ग्रन्थो यः स्वेन निर्मितः तत्र दुर्घटनशब्दानाम् अर्थः किं संक्षिप्य कथ्यते। आत्मा भिन्नदिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शान्तविमलप्रकाश आत्मगुहचिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनाथा कुलश्रेणी सदा जयति। समस्त குருமண்டலத்தினுடைய பரம கிருபையில வரிவஸ்யா ரகசியம் அப்படிங்கிற சாட்சாத் பிரம்ம வித்யா இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரத்தினுடைய அர்த்தங்களை பார்த்துட்டு வரோம். அதுல ரெண்டாவது அம்சமா இருக்கக்கூடிய அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். அடுத்தது பாவார்த்தம் காமிச்சார். அப்புறம் குருவனுடைய தத்துவத்தை பத்தி சொல்லி நிகர்பார்த்தம் அப்படிங்கிறதையும் சொல்லி காமிச்சார். அஞ்சாவதா இருக்கக்கூடிய கௌளிகார்த்தத்தை பார்த்துட்டு வரோம். கௌளிகார்த்தத்துல தாத்பரியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதுல சாரமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பஞ்சவித ஐக்கிய அனுசந்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சாத் பரதேவதை சொல்லக்கூடிய தேவதை, வித்யைன்னு சொல்லக்கூடிய பஞ்சதசி மந்திரம், சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீயந்திரம் அல்லது மேரு அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம், சாதகனுடைய குரு, சாதகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விஷயம், சாட்சாத் பரதேவதை, பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யை, சக்கரம், சாதகன், குரு, இந்த 5மே இதுல வேற்றுமை இல்லை. இவைகள் எல்லாமே ஒரே தத்துவத்தை தான் சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இந்த கௌளிகார்த்தத்துல சொல்லிட்டு வரார். இதுல கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபங்கள்ல வெளியில இருக்கக்கூடிய அண்டத்திலும் நம் சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிண்டமா இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ளேயும் இந்த தேவதாம்சங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்லோகங்கள்ல சொல்லி அர்த்தத்தை சொல்லி காமிச்சார். அதுக்கு அடுத்ததா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யை, 15 அக்ஷரத்தோடு இருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்யை இருக்கு. இந்த பிரம்ம வித்யைக்குள்ள இந்த கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டம்னு சொல்லக்கூடிய தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மந்திரத்துக்குள்ள எப்படி ஐக்கியப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அவசரத்துல கணேசருக்கும் பீட்டத்துக்கும் இருக்கக்கூடிய அக்ஷரங்களை போன அவகாசத்துல பார்த்தோம். அதை திருப்பி ஞாபகப்படுத்திட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அப்படின்னு சொல்லக்கூடிய அகதாதி ரேகைகள் 16 அக்ஷரங்களாக பிரிச்சு, சொராட்சரங்களாக இருக்கக்கூடிய ஆலேந்து அஹா வரைக்கும் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எல்லாம் தட்ச ரேகையிலும், மேல இருக்கக்கூடிய ஊர்த்வ ரேகையில முதல் ககாரத்திலேருந்து ஆரம்பிச்சு
16 அக்ஷரங்களோட முடியக்கூடிய முதல் தகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்களை மேல் ரேகையிலும், மூணாவதா இருக்கக்கூடிய தட்ச வாம ரேகையில ரெண்டாவது தகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அக்ஷரங்கள்ல வாமரேகையாகவும் சொல்லி, இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்தரமாக ஹலாட்ச அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்கள்ல லகாரமும் ஷகாரமும் சேர்ந்து ஹகாரம் அப்படின்னு ஒரே அக்ஷரமாக காமிச்சு, அங்க உள்ள இருக்கக்கூடிய ஹாலாட்சாங்கிற அக்ஷரங்களையும் நம்ம விசேஷ ஸ்ரீபாத்திரத்தில் நம்ம எப்படி எழுதுறோமோ, எப்படி அக்ஷரங்களை எழுதுறோமோ அந்த ரீதியாக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதுல ரெண்டாவது தகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேகை இருக்கு, வாமரேகை. அந்த ரேகையில பிரதம கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்பவ கூட்டமானது அதுல சமன்வயப்படுத்துறார். மேல இருக்கக்கூடிய ஊர்த்வ ரேகையில ரெண்டாவது கூட்டமா இருக்கக்கூடிய காமராஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யை இருக்கு, அத ஊர்த்வ ரேகையிலும், மூணாவதாக இருக்கக்கூடிய ஸ்வராட்சரங்களாக இருக்கக்கூடிய ஆலேந்து அஹா வரைக்கும் இருக்கக்கூடிய 16 அட்சரங்கள் இருக்கக்கூடிய ரேகை இருக்கு, தட்ச ரேகை. அதுல சக்தி கூட்டமாக இருக்கக்கூடிய மூணாவது கூட்டம் இருக்கு, அதோட சமன்வயப்படுத்தி இந்தந்த அக்ஷரங்கள் வரக்கூடியவை மந்திரத்துக்குள்ள இந்தந்த கூட்டத்துல சேர்த்து அப்படின்னு சொல்லிவிட்டார். ஹாலாட்ச அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அக்ஷரங்களும் உள்ள இருக்கக்கூடிய லாட்சான் எந்த எழுதுறோமோ அந்த ரூபங்களாக உள்ள இருக்கு. இப்படியாக இதை தவிர பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்கள்ல பரா அப்படிங்கிறது சமஷ்டி ரூபமாக பிந்துவாகவும், பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ம் முதல்ல அகதாதி ஆலேந்து முதல் ஸ்வராட்சரங்கள் இருக்கக்கூடியதை பஷ்யந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது ரூபமாகவும் வாக்தேவதையாகவும், மேல இருக்கக்கூடிய ஊர்தரேகம் காலேந்து ஆரம்பிச்சு முதல் தகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஊர்தரேகத்துல மத்தியமா அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்தேவதையாகவும், மூணாவதா இருக்கக்கூடிய 2வது தகாரத்திலேருந்து சகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரேகையில வைகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபங்களாக பராபஷ்யந்தி மத்தியமா வைகரின்ற ரூபங்களும் இவைக்குள்ள அடங்கினது அப்படின்னு சொல்லி, இது கணேச அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாசத்திலும், பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 51 அக்ஷரங்களோட இருக்கக்கூடியவைகளும் இந்த ரேகையில இந்த கூட்டங்களோட சமன்வயப்படுத்தி தியானம் பண்றது அப்படின்னு இதுக்கு பூர்வ ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி பண்ணார். இப்ப அதுக்கு மேல இருக்கக்கூடிய கிரகங்கள், நட்சத்திரங்கள், யோகினி அப்படின்னு சொல்லக்கூடியவளைய யோகினி ராசி அவைகளையும் இந்த மந்திரத்துக்குள்ள பிரம்ம வித்யைன்னு சொல்லக்கூடிய பஞ்சதசி மந்திரத்து வித்யைக்குள்ள எப்படி சமன்வயப்படுத்துறது அப்படின்னு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பிரமாணத்தை மேல இப்ப பார்க்க போறோம். வித்யில கிரகங்கள் எப்படி குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஸ்லோகம் பிந்துத்ரய நாதத்ரய ததன்ய கூட்டத்ரய கிரகத்துவம் இஹ அப்படின்னு பிரமாணமா எடுத்து காமிக்கிறார். பிந்துத்ரய நாதத்ரய ததன்ய, அதை தவிர ததன்ய கூட்டத்ரயைஹி கிரகத்துவம் இஹ. கிரக அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் இருக்கு. இந்த வித்யைக்குள்ள எப்படியாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துல இருக்கக்கூடிய அனுஸ்வாரத்தையும் நாதத்தையும் தனியா பிரிச்சுட்டு பாக்கி இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் என்ன இருக்கோ அத தனியா ஒரு கூட்டமா ஒரு ஒன்னாக கவுண்ட் பண்ணிக்கணும். ககாரம், ஏகாரம், ஈகாரம், லகாரம், ஹ்ரீகாரம். ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஹ்ரீய மட்டும் தனியா பிரிச்சு ககாரம், ஏகாரம், ஈகாரம், லகாரம், ஹ்ரீகாரம் அவைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்னுன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். அதுல இருக்கக்கூடிய நாதம்
பிந்துத்ரய பிந்துவா இருக்கக்கூடிய இம்மு அப்படின்னு சொல்லக்கூடிய அனுஸ்வாரத்தை தனியாகவும் அதனுடைய நாதத்தை தனியாகவும் பிரிச்சுக்கணும். ஆக மூணாச்சு. இப்போ எப்படி பிரிச்சோம் அப்படின்னா, இம்மு அப்படிங்கிறது தனியாகவும் நாதம் அப்படிங்கிறது தனியாகவும் இதை தவிர இருக்கக்கூடிய அட்சரங்கள் எல்லாத்தையும் ஒன்னாகவும் கூட்டிக்கணும். அப்படி பார்த்தோம்னா ககார ஏகார ஈகார லகார ஹ்ரீகார அப்படின்னு வரக்கூடியவைகள் எல்லாம் ஒண்ணு. இம்மு அப்படிங்கிறது பிந்துவா இருக்கக்கூடியது 2. அதுக்கப்புறம் நாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3வது அப்படின்னு பிரிச்சோம். அதே மாதிரியே 2வது கூட்டத்துக்கும் 3வது கூட்டத்துக்கும் பிரிச்சோம் அப்படின்னா ஹகாரம் சகாரம் ககாரம் ஹகாரம் லகாரம் ஹ்ரீ இவைகள் எல்லாம் சேர்ந்து 1. அதுக்கப்புறம் இம்மு அப்படிங்கிறது 2வது, நாதம் அப்படிங்கிறது 3. இதே மாதிரி 3வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய சகார ககார லகார ஹ்ரீகாரம் அப்படிங்கிறத 1ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இம்மு அப்படிங்கிறது 1ஆகவும் நாதம் அப்படிங்கிறத தனியாகவும் கூட்டினோம்னா 9ஆ பிரிஞ்சுது. இப்படி பிரிச்சோம் அப்படின்னா இந்த நவ கிரகங்களுமே எப்படி இருக்கு அப்படின்னு மந்திரத்துக்குள்ள அப்படின்னா இந்த ரூபமாக நவகிரகங்களும் மந்திரத்துக்குள்ள அன்வயப்படுத்துறது அப்படின்னு காமிக்கிறார். பிந்துத்ரய நாதத்ரய ததன்ய கூட்டத்ரய ததன்ய கூட்டத்ரய பிந்துவையும் நாதத்தையும் இப்போ கணேசரை பார்த்துட்டோம். கணேசரும் பீட்டமும் ஒன்னா போச்சு. அடுத்ததா இருக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத மந்திரத்துக்குள்ள எப்படி அன்வயப்படுத்துறதுங்கிறத சொல்லிவிட்டார். கணேசர் ஆச்சு, கிரகம் ஆச்சு. நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தது இந்த வித்தியைக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம். அதனுடைய 2வது அந்த ஸ்லோகத்தினுடைய 2வது பாதம் அடுத்தது நட்சத்திரத்வம் ச தசாகாராணாம் வியஞ்சனைஹி அபார்த்தக்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தினுடைய அந்த பாதத்துல எப்படி பிரிக்கிறது? நட்சத்திரத்துவம் ச தசாகாராணாம். தசாகாராணாம் அப்படிங்கிறது எந்தெந்த அக்ஷரங்களுக்கெல்லாம் இப்ப க அப்படின்னு சொன்னோம்னா அதுல இக்கு பிளஸ் அ அப்படின்னு இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, அத மாதிரி எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சம்பிரதாய அர்த்தத்துல எப்படி நமக்கு பிரிச்சு காமிச்சாரோ, சம்பிரதாய அர்த்தத்துல எப்படி பிரிச்சு காமிச்சாருன்னா முதல் அக்ஷரம் ககாரம் அப்படிங்கிறது இக்கு பிளஸ் அ, லகாரம் அப்படிங்கிறது இல்லு பிளஸ் அ. இந்த மாதிரி என்னென்ன அக்ஷரங்கள் இருக்கோ இப்படின்னு பார்த்தோம்னா 10 அக்ஷரங்களுக்கு இது மாதிரி உயிரும் மெய்யும் சேர்ந்து இருக்கக்கூடிய அக்ஷரங்களாக இருக்கு. நட்சத்திரானாம் ஜசாகாராணாம் 10 அக்ஷரங்கள்ல ககார லகார ஹகார சகார ககார ஹகார லகார சகார ககார லகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 அக்ஷரங்களுக்குள்ள இந்த தசாகாராணாம் இவைகள்ல தான் இந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து இருக்கக்கூடிய 10 அக்ஷரங்கள். அவைகளை தனியாகவும் வியஞ்சனை 2 வியஞ்சனங்கள் இருக்கு. முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஏகாரம் 1, ஈகாரம் 1, அது 2. இந்த 10 அக்ஷரம். இதுக்கப்புறம் பார்த்தக்யாது வெஞ்சனைஹி பார்த்தக்யாது. அந்த ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இஹு இர்ரு ரேபம் இர்ரு ஈகாரம் இம்மு அனுஸ்வாரம் நாதம் அப்படின்னு 5ஆ பிரிச்சுக்கிறோம். ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துக்குள்ள எப்படி பிரிக்கிறோம்னா இஹு இர்ரு ஈ இம்மு நாதம் அப்படின்னு 5ஆ பிரிக்கிறோம். அப்படி 5ஆக பிரிச்சு 3 ஹ்ரீங்காரம் இருக்கு இல்லையா, அப்ப 5 × 3 15 அக்ஷரமாக பிரிச்சுக்கணும். இப்படி இந்த ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்தை 5ஆ பிரிச்சு அதை 3 ஹிர்லேகை இருக்கிறதுனால 3 5 15 3 15 அக்ஷரம் 15 நட்சத்திரங்களாகவும் 10 தசாகாரம்னு சொல்லியிருக்கக்கூடிய மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து இருக்கக்கூடிய அக்ஷரங்களாக 10 இருக்கு, அது ஒரு 10. ஸ்வராட்சரங்களாக இருக்கக்கூடிய ஏ இ அப்படின்னு சொல்லக்கூடியவை 2. ஆக 15 + 10 + 2 27 ஆச்சு. 27 நட்சத்திரங்களும் இந்த வித்யைக்குள்ள இந்த ரூபங்களாக இருக்கு. நட்சத்திரத்வம் ச தசாகாராணாம்
வியஞ்சனைஹி அபரார்த்தக்யாத். இப்படியாக நட்சத்திர ரூபமாக பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள இந்த ரூபங்கள் நட்சத்திரங்கள்லாம் எதுலேருந்து வந்தது அப்படின்னா பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யைக்குள்ளேருந்து வந்தது. அது எந்தெந்த அக்ஷரத்திலேருந்து எந்தெந்த அக்ஷரத்திலேருந்து எந்தெந்த நட்சத்திரம் வந்தது அப்படின்னு தெரிஞ்சுன்னா 27 நட்சத்திரம் ஒன்னொன்னு எதுலேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு 2 சுராட்சரங்கள் 10 மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்ந்தவை. ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்கள், ஹ்ரீமுக்குள்ள 5 அக்ஷரங்கள், அவைகள் 3 வாட்டி ஹிருலேகை வந்திருக்கிறதுனால 15. இப்படியாக 27 நட்சத்திரங்களும் பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய மந்திரத்துக்குள்ளேருந்து வந்தது அப்படின்னு காமிச்சிருக்கார். கணேச கிரக நட்சத்திரம் முடிஞ்சுடுத்து. பஞ்சதசி மந்திரத்துக்குள்ளேருந்து எப்படி இந்த இவைகள்லாம் வெளியில வந்தது அப்படிங்கறது காமிச்சுட்டார். கணேச கிரக நட்சத்திர யோகினி. யோகினின்னு சொல்லக்கூடியவள் டரலகசக அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்கினி, ராக்கினி, சாக்கினி, லாக்கினி, ஹாக்கினி, சாக்கினின்னு சொல்லக்கூடிய 6 அக்ஷரங்கள். 6 டரலகசக ஷட்கையுதைஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இருக்கக்கூடிய யோகினிகள். இவைகள் அதுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஹ்ரில்லேகாபிஹி திஸ்ருபிஹி ததன்ய கூட்டைஸ்ச யோகினி யோகாத் அப்படின்ற முதல் பாதம் 37வது ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்துல ஹ்ரில்லேகாபிஹி திஸ்ருபிஹி ததன்ய கூட்டைஸ்ச யோகினி யோகாத். ஹ்ரீம்காரத்தை மட்டும் தனியா பிரிச்சிடணும். ஹ்ரில்லேகாபிஹி ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹ்ரில்லேகையை மட்டும் தனியா பிரிச்சுட்டு பாக்கி இருக்கக்கூடிய அக்ஷரங்களை தனியாகவும் பார்க்கறது. ககார, ஏகார, ஈகார, லகாரம் இவைகள் 4 அக்ஷரமும் சேர்ந்து ஒரு யோகினி. ஹ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹ்ரில்லேகையானது ஒரு யோகினி. இப்படியாக 3 கூட்டத்தையும் பிரிச்சால் 2 6 யோகினிகள் அப்படின்னு பிரிக்கிறார். அப்போ முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ககார, ஏகார, ஈகார, லகாரம்ங்கிறது 1, ஹ்ரீம் அப்படிங்கிறது 2, அப்புறம் 2வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹகார, சகார, ககார, ஹகார, லகாரம் அவைகள் எல்லாம் சேர்ந்து 1, ஹ்ரீம் அப்படிங்கிறது இன்னொன்னு 4, 3வது கூட்டத்தில் இருக்கக்கூடிய சகார, ககார, லகாரம் அவைகள் எல்லாம் சேர்ந்து 1, 5வது ஹ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1, 6. இப்படி பிரிச்சு 6 யோகினிகள். இந்த 3 கூட்டத்துக்குள்ள யோகினி ரூபங்கள் இவைகளிலிருந்து இந்த மந்திரத்தினுடைய இந்தந்த அக்ஷரங்கள்ல இருந்து இந்தந்த யோகினிகள் வந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஹ்ரில்லேகாபிஹி திஸ்ருபிஹி ததன்ய கூட்டைஸ்ச யோகினி யோகாத். பாக்கி விட்டுருக்கிறது ராசி ஒண்ணுதான். கணேச வந்துட்டார் 51 அக்ஷரங்கள்ல இருந்து. பீட்டம் அதே மாதிரி அப்படின்னு பார்த்துட்டோம். கிரகங்கள் எப்படி 9ஆக பிரிச்சார் பஞ்சதசி மந்திரத்தை, நட்சத்திரங்களையும் பிரிச்சு காமிச்சார், யோகினிகளையும் பிரிச்சு காமிச்சுட்டார். பாக்கி இருக்கக்கூடிய ராசி அப்படின்றதுல ராசி பூத பூத அப்யேஷா பூதாப்யேஷா திஸ்ருநாம் பூர்வாட்சரைஹி ஐக்கியாத் அப்படின்னு பிரிக்கணும் அந்த ஸ்லோகத்தை. ராசி பூதாப்யேஷா திஸ்ருநாம் பூர்வாட்சரைரைக்யாத். பூர்வாட்சரைஹி ஐக்கியாத். முன்னாடி இருக்கக்கூடிய அக்ஷரங்களை லகார லகாரமும் ஹ்ரீம்காரமும் ஒரு கூட்டத்திலையும் சேர்ந்து வருது. ல ஹ்ரீம் ல ஹ்ரீம் ல ஹ்ரீம் அப்படின்னு ஒரு கூட்டத்திலையும் லகாரமும் ஹிர்லேகையும் சேர்ந்து வருது. அப்படி வரக்கூடிய லகாரத்தையும் ஹ்ரீம்காரத்தையும் சேர்த்து ஒரே அக்ஷரமாக சங்கிய பண்ணுங்கோ. பாக்கி இருக்கிற அக்ஷரங்களை தனித்தனியாக அக்ஷரமாக கூட்டுங்கோ. அப்படிதான் ராசி பூத அப்யேஷா திஸ்ருநாம் 3 கூட்டத்தில் இருக்கக்கூடிய பூர்வாட்சரைஹி ஐக்கியாது
பூர்வ சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய லகாரம் ஹ்ரீங்காரம் அப்படிங்கிறத தனியாக ஒரு சங்கியாகவும் பாக்கி இருக்கிற அக்ஷரங்களை தனித்தனியாகவும் கூட்டினால் ககார ஏகார ஈகார அப்படி மூணு அக்ஷரமாச்சு. லகாரமும் ஹ்ரீங்காரமும் சேர்ந்து ஒண்ணுன்னு ஆச்சு. ஆக முதல் கூட்டத்துல 4 அப்படின்னு ஆச்சு. ரெண்டாவது கூட்டத்துல ஹகார சகார ககார ஹகாரம் அவைகள் 4 அக்ஷரம் ஆச்சு. லகாரமும் ஹ்ரீங்காரமும் சேர்ந்து ஒரு அக்ஷரமாக பிரிச்சு. மூணாவது கூட்டத்துல சகார ககாரம் அந்த 2 அக்ஷரங்களை தனித்தனியாகவும் லகாரமும் ஹ்ரீங்காரத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஆக முதல் கூட்டத்துல 4, ரெண்டாவது கூட்டத்துல 5, மூணாவது கூட்டத்துல 3 ஆக சங்கை 12 அப்படின்னு வந்தது. 12 விதமான ராசிகளும் பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யைக்குள்ள இந்தந்த அக்ஷரங்கள்ல இருந்து ஒரு ராசியானது உண்டாச்சு, அதுல இருந்து உண்டாச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆக பஞ்சதசி மந்திரத்துக்குள்ளேருந்து இந்த ராசிகள் எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி காமிச்சிருக்கார். ராசி பூதாப்யேஷா திஸ்ருணாம் பூர்வாட்சரைஹி ஐக்கியாது திஸ்ருணாம் ராசிபூதா அப்யேஷா இப்படின்னு இப்படி பிரிச்சு ராசின்னு சொல்லக்கூடிய 12 விதமான ராசிகள் இப்படியாக அதிலிருந்து வந்தார்கள் அப்படின்றது 37வது ஸ்லோகமாச்சு. 38வது ஸ்லோகத்துக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஐக்கியமா சொல்லி காமிக்கிறார். இதுல என்ன சொல்றார்? தேவ்யா ரூபாந்தரத்வேன வித்யாயாஹ ததபேததஹ வித்யையில பேதமில்லாததாக இருக்கு. தேவ்யா ரூபாந்தரத்வேன தேவியினுடைய ரூபங்கள் வித்யாந்தரத்வேன அபேததஹ வித்யைன்னு சொல்லக்கூடிய பஞ்சதசி மந்திரத்திலிருந்து தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவள் தனியாக வேறாக கிடையாது, ரெண்டும் ஒன்னாகவே இருக்கு. கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டதா கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் அனைத்துமே தேவி அப்படின்னு சொல்லக்கூடியதோட இவைகள் எல்லாம் தனித்தனியா பிரதக்காக இருக்கக்கூடியவை. அவைகள் சேர்ந்து ஒரே ரூபமாக தேவி அப்படின்னு பேரு. அந்த தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபமானது இந்த பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய 15 அக்ஷரங்களை தவிர வேறானது கிடையாது. பீட்டத்துவம் இந்த இடத்துல தனியா சொல்ல. பீட்டத்துவங்கிறத அந்த மேல கணேசன் சொல்லக்கூடிய 51 அக்ஷரங்களோட சேர்த்து அவைகளோட ஐக்கியப்படுத்தி காமிச்சுட்டார். இப்படியாக இவைகளில் தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தனி கிடையாது, பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யை தனியா கிடையாது. இந்த கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபங்கள் தனித்தனி கிடையாது. இவைகள் எல்லாமுமே ஒரே ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கார். இப்போ சக்கரத்துல காமிக்க போறார். சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியவை என்ன? 9 ஆவரண தேவதைகளாக இருக்கக்கூடிய சக்கரங்கள். முதல் ஆவரணத்துல பூபுரம்னு சொல்லக்கூடியது ஒண்ணு. ரெண்டாவதா இருக்கக்கூடிய 16 தளங்களோட இருக்கக்கூடியது 2வது ஆவரணம். 3வது ஆவரணமா இருக்கக்கூடியது 8 தளத்தோட இருக்கக்கூடியது 3வது ஆவரணம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய 14 திரிகோணங்களோட இருக்கக்கூடிய சதுர்தசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 4வது ஆவரண தேவதை. 5வதா இருக்கக்கூடிய பகிர்தசாரம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 10 அந்தர்தசாரம். இவைகள் 5வதும் 6வது ஆவரணங்கள். 7வது ஆவரணமா இருக்கக்கூடிய அஷ்டவசுக்கள்னு சொல்லக்கூடிய 8 திரிகோணங்களோட இருக்கக்கூடியது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மத்தியமா இருக்கக்கூடிய கீழ் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு திரிகோணமானது 8வது ஆவரணம். பிந்து அப்படிங்கிறது 9வது ஆவரணம். இப்படின்னு 9 ஆவரணங்களாக சேர்க்கப்பட்டு ஒரு ஸ்ரீ சக்கரம் யந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சக்கரம் இருக்கே. இந்த சக்கரத்துக்குள்ள இந்த தேவதைகள் எப்படி மந்திரமானது எப்படி அன்வயப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய பாகம் இப்ப மேல இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்துல கணேசாதி ரூபங்களை எப்படி அன்வயப்படுத்துறது அப்படின்னு காமிக்க போறார். ரேகா
ரேகா தல கோண கணைஹ கடனா சக்கரே கணேசத்துவம். ரேகா அப்படின்னு சொல்லக்கூடியது பூபுரம்னு சொல்லக்கூடியது ரேகைகள் மூணு. அது மூணு ரேகைகளோட இருக்கக்கூடியதுனால பூபுரம் அப்படிங்கிறது ஒரு ரேகை. விருத்தம், விருத்தங்கள் மூணு. எப்படி மூணு வருது விருத்தங்கள்? அதுக்கு வெளியில நமது ஆவரணமா நம்மளுடைய பூஜா காலங்கள்ல இது தனியா ஆவரணமா நம்ம பாக்குறது இல்ல. மூணு விருத்தங்களுக்கு அப்புறம் தான் உள்ள வந்து 16 தளம் அப்படிங்கறது ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த விருத்தங்கள் 3 அப்படிங்கிறத ஒரு சங்கையாக காமிக்கிறார். தளங்கள் 24ன்னு காமிக்கிறார். எப்படி 24னா 16 தளம் ஒண்ணு, ரெண்டாவது ஆவரணம், அதுக்குள்ள ஒரு 8 தளம் இருக்கிறதுனால 16 + 8ன்னு சேர்த்து 24 தளங்கள் அப்படிங்கிறது தளங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சங்கையா காமிச்சு 24 தளங்கள் அப்படின்னு காமிச்சுட்டார். 43 திரிகோணங்கள்னு காமிக்கிறார். திரிகோணங்கள் 43 எப்படி வந்தது அப்படின்னா 14 திரிகோணங்களோட சதுர்தசாரம்னு சொல்லக்கூடிய 14 தளம், 14 திரிகோணம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய 10 அந்தர்தசாரம் பகிர்தசாரம்னு சொல்லக்கூடிய 10 14 ஒரு 10 24 34 முதல்ல 14 உள்ள ஒரு 10 20 34 ஆச்சு. இதுக்குள்ள ஒரு 8 திரிகோணத்தோட இருக்கக்கூடிய 7வது ஆவரணம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திரிகோணம் ஆக 43 திரிகோணங்கள் உள்ள இருக்கிறதுனால 43 கோணங்கள் அப்படின்னு காமிக்கிறார். இதுல இவைக்குள்ள கணேசத்துவம் ஒவ்வொரு ஆவரணத்திற்கும் அக்ஷரங்களோட சேர்த்துதான் நம்ம பூஜை பண்றோம். 51 அக்ஷரங்களும் இந்த ஆவரணங்களுக்குள்ள சங்கையாக உள்ள வந்துடுது. எப்படி சொல்றோம்? அம் அனிமாதித்யே நம்ம 16 தளங்கள் எடுத்துட்டோம்னா அம் காமாகிருஷ்ணி நித்யாகலாதேவி, ஆம் புத்தியாகர்ஷினி நித்யாகலாதேவி, எம் அகங்காராகர்ஷினி நித்யாகலாதேவின்னு சொல்லுறோமோ, அதுக்குள்ள அகாராதி சகாராந்த அக்ஷரங்கள் எங்கெங்க வருதோ அந்த ரூபங்களாக கணேசர் பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணேசர்ல 51 அக்ஷரங்களும் பீட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்களும் இந்த ஆவரணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அக்ஷரங்களோட சமன்வயப்படுத்தி அப்படின்னு சொல்லி இந்த 51 அக்ஷரங்களும் இந்த பூஜை இந்த ஆவரணத்துக்குள்ள எந்தெந்த அக்ஷரங்களாக நம்ம பூஜை பண்றோமோ அந்தந்த அக்ஷரங்களாக இவைகளோட சமன்வயப்படுத்தி அந்தந்த தளங்களோ அந்தந்த திரிகோணங்களோ இந்த 51 அக்ஷரங்களாக வந்திருக்கு அப்படின்னு கணேசத்துவம் அதுக்குள்ள இருக்கு. கணேசத்துவம் இதுக்குள்ள ரேகா தள கோண கணீஹி கடனா சக்கரே கணேசத்துவம். கணேசர் அப்படின்னு சொல்றதோ பீட்டம் அப்படின்னு சொல்லவே கூடக்கூடிய இருக்கக்கூடிய 51 அக்ஷரங்களாக இருக்கக்கூடியவை இந்த ரேகைகளிலும் விருத்தங்களிலும் தளங்களிலும் கோணங்களிலும் எந்தெந்த அக்ஷர ரூபங்களாக இருக்கோ அவைகளாக கணேசத்துவமும் பீட்டத்துவமும் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கு அடுத்தது திரைலோக்கிய மோகனாத்யை நவபிஹி சக்ரைஹி கிரகத்வஞ்ச. கணேசரை எடுத்து கிரகங்கள் 9 இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா திரைலோக்கிய மோகன சக்கரத்திலிருந்து ஆரம்பிச்சு சர்வானந்தமயைஹி திரைலோக்கிய மோகனாத்யைஹி நவபிஹி 9 ஆவரணத்துக்கு ஒன்னொன்னுக்கு திரைலோக்கிய மோகன சக்கரம், சர்வாசா பரிபூர்க்க சக்கரம் இப்படின்னு 5 சக்தி கோணங்களும் 4 சிவ கோணங்களும் இருக்கு. இந்த சக்தி சிவ மிஸ்ரிதமாக இருக்கக்கூடிய யந்திர ரூபமாக இருக்கக்கூடியவைக்குள்ள 9 கிரகங்கள் ஆக 9 ஆவரண ரூபங்களாக 9 கிரகங்கள் இந்தந்த சக்கரத்துக்குள்ளேந்து வந்துடுது. ஆக 5 சக்தி சக்கரங்களும் 4 சிவ சக்கரங்களும் சேர்ந்து 9 சக்கரங்கள் சேர்ந்தது ஒரு ஸ்ரீ சக்கரம். இந்த 9 ஸ்ரீ சக்கர ரூபங்களும் ஒரு சக்கரத்துக்குள்ளேந்து ஒரு கிரகங்கள் வந்தது அப்படின்னு திரைலோக்கிய மோகனாத்யைஹி நவபிஹி சக்ரைஹி கிரகத்வஞ்ச இப்படியாக ரொம்ப சரளமா நமக்கு புரியுற மாதிரி 9 கிரகங்கள் 9 ஆவரணங்கள்ல இருந்து வெளியில வந்துடுது அப்படின்னு புரிய வச்சுட்டார். இதுக்கப்புறம் கணேசராச்சு, கிரகங்களாச்சு, நட்சத்திரங்களை பத்தி இதை சொல்லணும்.
இது 40வது ஸ்லோகம். 40வது ஸ்லோகத்துல விருத்தத்ரய தரணீத்ரய த்ரயம் அன்வஸ்ராணாம் விபஜ்ய கணனேன சப்தபிஹி இதரைஹி சக்ரே நட்சத்திர ரூபத்துவம். நட்சத்திர ரூபத்துவம் இதுக்குள்ள இந்த 9 ஆவரணமா இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்துக்குள்ள எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சக்கரத்துல விருத்தங்கள் 3 விருத்தங்கள் பார்த்தோம். எப்படி பூபுரத்துக்கு உள்ள திரிவிருத்தம் அப்படின்னு 3 ரவுண்ட் இருக்கு. அதுக்குள்ளதான் 16 தளம் வருது. அந்த விருத்தத்ரய 3 விருத்தங்கள், தரணித்ரயன்றது 3 ரேகையோட சேர்ந்து இருக்கக்கூடிய பூபுரம் அப்படிங்கிறது. பூபுரங்களுக்கு 3 ரேகையோட இருக்கிறதுனால தரணித்ரய அப்படிங்கிறத அது ஒரு 3. விருத்தத்ரயம் 3, தரணித்ரயம் 3, 6 இருக்கு. இதுக்கு மேல மன்வாஸ்ரணா மனுவஸ்ராணாம் மனு அப்படின்னு சொல்லக்கூடிய 14 கோணங்கள், 4வது ஆவரணமா இருக்கக்கூடிய 14 கோணங்கள் இருக்கு. அது 14 அப்படின்னு கூட்டிவிட்டார். அது ஒரு 14. அதுக்கப்புறம் இதர அதுக்கு மேல இருக்கக்கூடிய விபஜ்ய கணேன சப்தபிஹி 7. இதுக்கு மேல இருக்கக்கூடிய பாக்கி இதர சக்கரங்கள் என்னென்ன? ஷோடசதலம், அஷ்டதலம், பகிர்தசார சக்கரம், அந்தர்தசார சக்கரம், அஷ்டகோணம், திரிகோணம், பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய 7 பாக்கி இருக்கு. என்ன பார்த்துருக்கோம் இப்போது வரைக்கும்? தளங்கள் அப்படிங்கிறது விருத்தத்திரயத்தோட 3 சக்கரத்தில் இருக்கக்கூடிய 3 விருத்தங்கள் தனியாகவும், பூபுரம் அப்படிங்கிறது 3ஆகவும், 4வது ஆவரணமா இருக்கக்கூடிய 14 கோணங்கள் 14ன்னு கூட்டிட்டார். இப்போ 14 + 3 + 3 ஆயிடுது. ஆக 21 ஆயிடுது. 14, 17, 20 ஆச்சு. பாக்கி 7 வரணும். 7க்கு எப்படி 7ங்கிற சங்கையை எப்படி குறிக்கிறார் அப்படின்னா, ஷோடசதலம் 1, அஷ்டதலம் 1, பகிர்தசாரம், அந்தர்தசாரம், அஷ்டகோணம், திரிகோணம், பிந்து அப்படின்னு சொல்லக்கூடியவை 7. இப்படியாக எதையும் விடாம 7 + 14 + 3 + ஒரு 3 எல்லாத்தையும் கூட்டினோம்னா 27ங்கிற சங்கையை வருது இல்லையா? இந்த 27ன்ற சங்கையானது 27 நட்சத்திர ரூபங்கள். இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யந்திரத்துக்குள்ள இருந்து 27 நட்சத்திரங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத காமிக்கிறது. விருத்தத்ரய தரணீத்ரய மன்வஸ்ராணாம் விபஜ்ய கணேன சப்தபிஹி இதரைஹி சக்ரே நட்சத்திர ரூபம். இப்படியாக நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களும் ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளேந்து இது மாதிரி வந்தது அப்படின்னு காமிச்சுட்டார். இப்போ கணேசராச்சு, கிரகமாச்சு, நட்சத்திரமாச்சு. இப்போ யோகினிகளை பத்தி சொல்லணும். யோகினிகள் மொத்தம் 6 யோகினிகள். நரலக சக அப்படின்னு சொல்லக்கூடிய 6. இதுல எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, ஸ்திதி சம்ஹிருதி சக்கரே, ஸ்திதி சக்கரம், சம்ஹிருதி சக்கரம் அப்படின்னு எப்படி சொல்லணும் அப்படின்னா, பிந்து, திரிகோணம், அஷ்டகோணம் அப்படிங்கிற இந்த 3 கோணங்கள் இருக்கு. பிந்து 9வது ஆவரணம், அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய திரிகோணம், அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய அஷ்டகோணம். ஆக 7, 8, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவரணங்கள் இருக்கக்கூடிய நவகோணம் இருக்கு. இந்த நவகோணத்தோட இருக்கக்கூடியது சம்ஹார சக்கரம். சம்ஹார சக்கரம்னு பேரு. இதுக்கும் வெளியில இருக்கக்கூடிய அந்தர்தசாரம், பகிர்தசாரம், சதுர்தச கோணம்னு இருக்கக்கூடிய 4வது ஆவரணம், 5வது ஆவரணம், 6வது ஆவரணம் இருக்கக்கூடியவை. அந்த 3 சேர்ந்தது ஸ்திதி சக்கரம் அப்படின்னு பேரு. 2வதா இருக்கக்கூடியது ஸ்திதி. அப்புறம் பூபுரம், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய 16 தளம், 16 தளம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய 8 தளம் இருக்கு. இவைகள் 3
முதல்ல இருக்கக்கூடிய ஸ்திதி சிருஷ்டி சிருஷ்டி சக்கரம் அப்படின்னு பேர். ஆக இப்படியாக பிரிச்சு 3 3 3 அப்படின்னு பிரிச்சுட்டு இருக்கார். 1 2 3ங்கிறது ஸ்திதி, 4 5 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவரணங்கள் ஸ்திதி ஸ்திதி சக்கரம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய 7 8 9வது ஆவரணங்கள் சம்ஹார சக்கரம். இப்படின்னு 3ஆ பிரிச்சுண்டு இப்படின்னு 3ஆ முதல்ல பிரிச்சுட்டு இருக்கார். இப்படி பிரிச்சுட்டு ஸ்திதி சம்ஹிருதி சக்கரே द्वे पद्मे द्वे वृत्त भूगृहे च द्वे एवं षड्भिः योगात् श्री श्रीचक्रम யோகினி ரூபம். இப்போ இதுல எப்படிலாம் பிரிக்கலாம்னா சம்ஹார சக்கரம்னு சொல்லக்கூடிய 3 ஆவரணங்கள் அது 1 அப்படின்னு ஒரு சங்கையா பிரிச்சுட்டு இருக்கார். ஸ்திதி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 ஆவரணங்கள் சேர்ந்தது இருக்கு, அத 1 ஒரு யோகினி அப்படின்னு பிரிச்சுட்டு இருக்கார். பத்மங்கள் அப்படிங்கிறது 2 பத்மங்கள் இருக்கு, அவைகள் 2 பத்மம்னா என்ன, 2வது ஆவரணம் 3வது ஆவரணம் இருக்கு, அவைகள் 2 இருக்கிறதுனால அது 2ன்னு சங்கை எடுத்துட்டு இருக்கார். திரிவலயம் அப்படிங்கிறது 1, அப்புறம் பூபுரம் அப்படிங்கிறது 1. ஆக எப்படி வருது அப்படின்னா பூபுரம் 1, திரிவலயம் 1, பத்மங்கள் 2 4ஆச்சு, அப்புறம் ஸ்திதி சக்கரம்ங்கிறது 1, சம்ஹார சக்கரம்ங்கிறது 1. இப்படியாக 6 யோகினிகள் ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே இருந்து இந்த 6 யோகினிகள் இப்படியாக வெளியில வந்தா அப்படின்னு. யோகினிகள் ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே இருந்து எப்படி வந்தா, எந்தெந்த யோகினி எந்தெந்த சக்கரங்கள்ல இருந்து வெளியில வந்தா அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஸ்திதி சம்ஹிருதி சக்கரே द्वे பத்மே द्वे விருத்த பூகிருஹே ச द्वे இப்படியாக ஏவம் ஷட்பிஹி யோகாஹ யோகை யோகாத் ஸ்ரீசக்கரம் யோகினி ரூபம். இப்படியாக 6 யோகினிகளும் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே இருந்து வெளியில வந்தா அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த யோகினிகள் வேறு இல்ல, ஸ்ரீ சக்கரம் வேறு இல்ல, நட்சத்திரங்கள் வேறு இல்ல, இந்த ஸ்ரீ சக்கரம்ங்கிறது வேறு இல்லை, இதுக்குள்ளே இருந்து வந்தது. அப்போ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களும் தனியா கிடையாது, அவைகள் ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே இருந்து வந்ததுதான், அதனால அவைகளுக்குள்ள வேற்றுமை இல்லை. அதே மாதிரி 51 கணேசர்களோ பீட்டங்களோ இவைகளும் அக்ஷர ரூபமாக ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே இருக்கிறதுனால அவைகளும் இந்த தேவதைகளும் வேறு இல்லை, இவைகள்ல வேற்றுமை இல்லை அப்படிங்கறதான் பார்த்து வந்துருக்கோம். இப்படியாக யோகினிகளையும் ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே இருந்து எந்தெந்த யோகினிகள் எப்படி வந்தா அப்படிங்கிறத மேல காமிச்சுட்டார். இதுக்கப்புறம் பஞ்சதது சக்த நலயா பிந்து விருத்தம் ச பூபிம்பம் ஏவம் द्वादश சங்கைஹ கடனா சக்கரஸ்ய ராசித்வம். ராசிகள் 12 விதமான ராசிகளானவர்கள் எப்படி வந்தா அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சசதுஸ் சக்தியனலா அனலா. ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய கோணங்கள்ல கீழ் நோக்கி இருக்கக்கூடிய கோணங்கள் 5 திரிகோணம், 5 கோணங்கள் கீழ் நோக்கி இருக்கக்கூடிய சக்கரங்கள், ஊர்த கோணங்களாக இருக்கக்கூடிய சக்கரங்கள் 4, 5 4 9. இந்த கோணங்களை மட்டுமே எடுத்துட்டு ஸ்ரீசக்கரத்துல எவைகள்லாம் சக்தி சக்கரம் எவைகள்லாம் சிவசக்கரம் அப்படின்னு காமிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கீழ் நோக்கி இருக்கக்கூடிய சக்கரங்கள் 5 இருக்க, அவைகள் அதக்கோணமாக திரிகோணமானது கீழ் நோக்கி இருக்கக்கூடிய கோணங்கள் 5, மேல் நோக்கி இருக்கக்கூடிய சக்கரங்கள் 4. ஆக 4 திரிகோணங்கள் மேல் நோக்கி இருக்கிறது, அவைகள் 4. அது தவிர கீழ் நோக்கி இருக்கக்கூடிய சக்கரங்கள் 5 இருக்க, 5 4 9. இதுக்கு மேல பிந்து அப்படின்னு சொல்லக்கூடியது 1. அப்புறம் விருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, விருத்தமானது 1. விருத்தம்ங்கிறது எதுனா விருத்தம் அப்படிங்கிறது 1. இதுக்கப்புறம் பூபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1. இப்படியாக 1 பூபுரம் 1, விருத்தம் 1, பிந்து அப்படிங்கிறது 1. இதுக்கு மேல ஊர்துவ கோணங்களாக இருக்கக்கூடியவை 4. அதுக்கு மேல அதக்கோணமாக இருக்கக்கூடிய சக்தி சக்கரங்கள் 5.
5 4 9 பிளஸ் ஒரு 3 12 12 ராசிகளும் இப்படியாக ஸ்ரீசக்கரத்துக்குள்ளேருந்து வெளியில வந்தா. பஞ்ச சதுசக்தியனலா பிந்து பிந்து பிந்துர் விருத்தம் ச பூம் பூம் பூபிம்பம் ஏவம் துவாதச சங்கைஹி கடனா சக்கரஸ்ய ராசித்வம். இப்படியாக ஊர்த கோணங்களாக இருக்கக்கூடிய 4, அதக்கோணங்களாக இருக்கக்கூடியது 5, 5 4 9, பிந்து அப்படின்னு சொல்லக்கூடியது 1 ஆக 10, அப்புறம் விருத்தங்கள் சேர்ந்து 1, அப்புறம் பூபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 1, இப்படியாக 12 ராசிகளும் இந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ளேருந்து இப்படியாக வெளியில வந்தார்கள். இதனால ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ராசின்னு சொல்லக்கூடிய தேவதைகளும் இவைகளும் வெவ்வேறு இல்ல, ஸ்ரீசக்கரமும் அதுவும் ஒன்னே அப்படிங்கிறது 42வது ஸ்லோகத்துல சொல்லி காமிச்சார். 43வது ஸ்லோகம் சக்கரம் வித்யாட்சரைரேவ ஜனநாத் அபேதவத் தேவ்யா ரூபாந்தரத்வாச்ச தேன யுக்தோ உக்தரூபதா தேவ்யா ரூபாந்தரத்வாச்ச தேன யுக்த ஓக்தரூபதா. என்ன சொல்ல வரார்? இப்படியாக ஸ்ரீசக்கரம் பஞ்சதசி வித்யைகள் இவைகளிலிருந்து பிறந்ததுனால பரதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியதும் இவைகள்ல பேதம் கிடையாது. எதுல பேதம் இல்லை அப்படின்னா தேவி வித்யை இந்த கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவைகள்ல பேதமே இல்லை. எல்லாமே ஒரே சுரூபத்தோடு இருக்கக்கூடிய ஒரே பரதேவதை தான். ஒரே பரதேவதையே இப்படி ஸ்ரீசக்கரமாகவும் பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய வித்யைகளாகவும் அதுல இருந்து பிறந்த அதுல இருந்து இவைகள்ல இந்த பரதேவதையிலேருந்து தான் ஏற்பட்டது. சக்கர ரூபமாக இருக்கக்கூடியவைகளும் பேதம் இல்லை அப்படின்றத சித்தமாக இந்த இடத்துல 43வது ஸ்லோகத்திலிருந்து ஐக்கியத்துவத்தை காமிக்கிறார். இதுக்கு அடுத்தது 44வது ஸ்லோகத்துல 44 45 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரே மாதிரி பார்க்கணும். இதுல யாவத் மாத்ருகம் உதிதாத் ஏக சமேதானி பஞ்சாஷத் பீட்டானி புனः கதிதாத் ஓஜாபூகானி இதெல்லாம் தனித்தனியா நம்ம பார்க்கணும். இந்த ஓஜாபூகான்னு தனியா ஒரு பதம்னு ஏதோ பார்க்க மாட்டான். ஓஜாபூகானி சத்வாரி பீட்டங்கள் 4. ஒட்யான பீட்டம், ஜாலந்திர பீட்டம், பூர்ணகிரி பீட்டம், 4வதா இருக்கக்கூடியது காமகிரி பீட்டம். ஓஜா பூகா அப்படிங்கிற அக்ஷரங்கள்னால என்ன குறிக்கிறார் அப்படின்னா ஒட்யான பீட்டம், ஜாலந்திர பீட்டம், பூர்ணகிரி பீட்டம், காமரூப பீட்டம் அப்படின்னு 4 பீட்டங்களை காமிக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணக்கூடிய சங்கேதமான பாஷை என்னன்னா ஓஜா பூக சத்வாரி. ஒட்யான பீட்டம், ஜாலந்திர பீட்டம், பூர்ணகிரி பீட்டம், காமரூப பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பீட்டங்களை இவைகளும் அந்த பீட்டம் அப்படின்னு சொல்றாரு 51 பீட்டங்கள். அதோட இது இப்படி பிரிச்சிருக்கார். இந்த 4 பீட்டங்களும் சக்கரத்துக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறார். அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்குள்ள யாவத்து முதல் ஸ்லோகத்திலேயே யாவத்து மாத்ருகாம் உதிதா எப்படியாக மாத்திரிகைகள் 51 அக்ஷரங்களோடு இருக்கக்கூடிய மாத்திரிகைகள் உதிதா ஏக சமேதானி பஞ்சாஷத்து 51 அக்ஷரங்களாக எப்படி பிரிஞ்சதோ அவைகள் பீட்டானி புனக கணிதாத்து ஓஜாபூகானி சத்வாரி. ஆக ஓட்யான பீட்டம், ஜாலந்திர பீட்டம், பூர்ணகிரி பீட்டம், காமரூப பீட்டம்னு சொல்லக்கூடிய 4 பீட்டங்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரமானது இந்த 51 அக்ஷரங்கள்லேருந்து 51 அக்ஷரமயமா இருக்கக்கூடியவை இந்த பஞ்சதசி வித்யைக்குள்ளேயும் இருக்கு, இவைகள் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத காமிச்சார். இதுக்கு அடுத்தது
கணபகிரக கணபகிரகபாதீனாம் ராசி நிதிதாரது சூர்ய சங்கியானாம் மேலானதः பீட்டானி ஞேயான் ஏதேஷு பஞ்சபஞ்சாசத். இவைகள் ரெண்டுத்தையும் சேர்த்து எந்தெந்த அக்ஷரங்கள் கணேசர்கள் ஒன்று, கணேசர் அப்படின்னு சொல்லக்கூடியவை ஒன்று அப்படின்னு ஒரு கணக்காகவும், கிரகங்கள் 9 அப்படிங்கிறத 9 சங்கியாகவும், நட்சத்திரங்கள் 27 அப்படிங்கிற ஒரு சங்கியாகவும், 6 யோகினிகள் அது 6 அப்படின்னு எடுத்துட்டு, ராசிகள் 12 ஆக எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா கணேசர் அப்படிங்கிறத ஒன்னா எடுத்துக்கணும். கிரகங்கள் அப்படிங்கிறது 9, 9 1 10, நட்சத்திரங்கள் 27, யோகினிகள் 6, ராசி 12 ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்தா 55ன்னு ஒரு சங்கியை வருது. இவை 51 மாத்திருகா பீட்டங்களும் 4 ஓட்டியான பீட்டத்திலும் இப்படியாக சமன்வயப்படுத்துறது. 51 அக்ஷரங்கள் மாத்திருகா ரூபமாகவும் 4 பீட்டங்களாகவும், 51 அக்ஷரங்கள் 4 பீட்டங்கள் இப்படியாக 55ஆக ஸ்ரீசக்கரத்துக்குள்ள இருக்கு. மொத்தம் 55ன்னு சங்கியை வருது. எல்லாத்தையும் கூட்டினோம்னா எப்படி வருதுன்னா, கணேசர் அப்படிங்கிறத 1ன்னு கவுண்ட் பண்ணிக்கணும், கிரகங்கள் 9 அப்படின்னு எடுத்துக்கணும் சங்கிய, நட்சத்திரங்கள் 27ன்னு எடுத்துக்கணும், யோகினிகள் 6, ராசிகள் 12, இவை எல்லாத்தையும் கூட்டினோம்னா எவ்வளவு வருதுன்னா 55 அப்படின்னு ஒரு சங்கியை வருது. 55ன்னு வரக்கூடிய சங்கியை எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, அக்ஷரங்கள் 51, இந்த ஓஜா பூகா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பீட்டங்கள், ஒட்டியான பீட்டம், ஜாலந்திர பீட்டம், பூர்ணகிரி பீட்டம், காமரூப பீட்டம்னு சொல்லக்கூடிய 4 பீட்டங்கள் ஆக 51 அக்ஷரங்களும் 4 பீட்டங்களும் சேர்ந்து 55ன்னு சங்கியை வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கணேசர், கிரகம், நட்சத்திர, யோகினி, ராசி, பீட்டம் இவைகள் எல்லாத்தையும் சேர்த்தால் என்ன சங்கியை வருதோ அந்த யோகினிகளும் பீட்டங்களாகவும் சேர்ந்து ஸ்ரீசக்கர ரூபமாக இருக்கு. பீட்டத்தை விட்டுட்டு பீட்டத்தை எப்படி பிரிக்கிறாருன்னா, இந்த 4 பீட்டங்களாக எடுத்துட்டு இருக்கார். அதான் அந்த 51 சக்தி பீட்டங்கள்னு சொல்றோமே அதை விட்டுட்டார். அத இந்த ஓஜா பூக்கா அப்படின்னு சொல்லக்கூடியதோட சமன்வயப்படுத்தி 51 அக்ஷரங்களும் 4 பீட்டங்களும் சேர்ந்து ஸ்ரீசக்கரத்துக்குள்ள இருக்கு. அக்ஷரமயமாகவும் பீட்டமயமாகவும் சேர்ந்து ஸ்ரீசக்கரமும் இருக்கு, தேவியும் இருக்கா அப்படின்னு சேர்த்து இப்படில இருந்து என்ன தெரியாது அப்படின்னா, தேவி அப்படிங்கிறது தனியாகவும், பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய வித்யானது தனியாகவும், இந்த கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டம்னு சொல்லக்கூடியதும் சக்கரம் அப்படிங்கிறதுல பேதமே இல்லை. இவைகள் எல்லாமுமே ஒரே தத்துவத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த 44வதும் 45வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக சொல்லியிருக்கார். இதுக்கு மேல 46, 47 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்லோகத்தை சேர்த்து 9 ஆவரணத்துல இருக்கக்கூடிய நவ ஆவரண தேவதைகளா இருக்கக்கூடிய அதுக்குள்ள பஞ்சதசி மந்திரமானது ஸ்ரீசக்கரத்துக்குள்ள பஞ்சதசி மந்திரமானது எப்படி இருக்கு அப்படிங்கறத சமன்வயப்படுத்தி காமிக்க போறார். கத்ரிதய ஈகார பிந்து जातः तदग्रिमे चक्रे हृल्लेखाभिः तत्परचक्रत्रितयम् अकाराभ्याम् एकारेण च तत्परचक्रे जाते सकाराभ्याम् चतुरस्राणि लकारैः एवं विद्याक्षरेण சக்கரஜனிஹி. இந்த 2 ஸ்லோகத்திலேயே அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் 15 அக்ஷரங்களோடு இருக்கக்கூடிய இந்த
பஞ்சதசி மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்துல எந்தெந்த அக்ஷரங்கள்ல இருந்து எந்தெந்த ஆவரணங்களானது இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறார். இதுல ககாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் 3 ககாரங்கிறது இல்லையா, 3 ககாரங்கள் இருக்கு. அவைகள் எல்லாமும் 3மே எல்லாம் சேர்ந்து 3 ககாரங்கள் என்னவாக இருக்கு அப்படின்னா காமராஜம். ககாரம் அப்படிங்கிறது காம மன்மதனுடைய ஒரு பீஜாட்சரமா இருக்கிறதுனால அவைகள் இந்த இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ம் சேர்ந்து ஒரு ககாரமாக ஆகி 3 ககாரங்களாக ஆகி அவைகளில் பேதம் இல்லாம ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிந்து ஸ்வரூபம். இவைகள் எல்லாம் சேர்ந்து 3 ககாரங்களும் சேர்ந்து ஏகஸ்வரூபமாக திரிபிந்து ஸ்வரூபமாக ஆகி அவைகள் ஈம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமகலையாக பிந்துவில் இருக்கு. பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்துக்குள்ள ஈம்ன்ற அக்ஷரமாக அது எப்படி இருக்கு அப்படின்னா ககாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ககாரங்கள் வருது. இந்த 3 ககாரங்க ரூபமாகவும் ஈம்னு சொல்லக்கூடிய காமகலையும் சேர்ந்து பிந்துல பிந்து சக்கரமாக இருக்கக்கூடிய 9வது ஆவரணத்துக்குள்ள சேர்ந்துடுது. இதுக்கப்புறம் 3 ஹிரீம்காரங்கள் இருக்கு. ஹிருல்லேகை 3 இருக்கு. இந்த 3 ஹிருல்லேகைகளும் 8வது ஆவரணம் 7வது ஆவரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வ சித்தி பிரத சக்கரமாக இருக்கக்கூடியதுக்கும் திரிகோணமாகவும் சர்வ ரோககர சக்கரமாக இருக்கக்கூடிய 7வது ஆவரணமும் சேர்ந்து இவைகள்ல 3 ஹிருல்லேகைகள் 8வது ஆவரணமும் 7வது ஆவரண ரூபங்களாக அந்த கிரீம்காரமானது இருக்கு. இதுக்கப்புறம் ஹகாரம் 2 ஹகாரங்களும் ஒரு ஏகாரம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றார். 2 ஹகாரங்களும் ஒரு ஏகாரமும் சேர்ந்து 4, 5, 6 ஆவரணங்களாக, அதாவது சதுர்தசாரம், பகிர்தசாரம், அந்தர்தசாரம்னு சொல்லக்கூடிய 4வது, 5வது, 6வது ஆவரணங்கள்ல 2 ஹகாரமும் ஒரு ஏகாரமுமாக அதுக்குள்ள சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 சகாரங்கள் வருது. அது ஒண்ணு 2வது ஆவரணமா இருக்கக்கூடிய 16 தளம், 3வது ஆவரணமா இருக்கக்கூடிய 8 தளம், இவைகள் 2ம் சேர்ந்து ஒரு சகாரத்துக்குள்ள சேர்ந்துடுது. பாக்கி இருக்கிறது ஒரே ஒரு லகாரம். 3 லகாரம் இருக்கு. 3 லகாரத்தையும் சேர்த்து ஒரே ஆவரணமாக பூபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவரணத்தோட சேர்த்துட்டார். இப்படி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சதசி மந்திரத்துக்குள்ள வரக்கூடிய 15 அக்ஷரங்களும் 9 ஆவரணத்துக்குள்ள சேர்த்து காமிச்சிருக்கார். எப்படின்னா முதல் 3 ககாரங்களும் ஈம்னு சொல்லக்கூடிய காமகலையோட பிந்துவோட சேர்த்துட்டார். 9வது ஆவரணம் பூர்த்தி ஆயிடுது. 3 ஹிரீம்காரங்களும் 8வது ஆவரணம் 7வது ஆவரணமா இருக்கக்கூடியதோட அன்வயப்படுத்திட்டார். 2 ஹகாரமும் ஒரு ஏகாரமும் 4, 5, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவரணத்தோட சேர்த்துட்டார். 2 சகாரம் வருது. அது 3வது ஆவரணமும் 2வது ஆவரணத்தோட சேர்த்துட்டார். 3 லகாரங்களும் ஒரே ஆவரணமா இருக்கக்கூடிய பூபுரத்தோட சேர்த்துட்டார். இப்படியாக 15 அக்ஷரங்களும் ஸ்ரீசக்கர ரூபமாக இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கார். இதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு அடுத்ததா சொல்லி பூர்த்தி பண்ண வேண்டியது எப்படி அப்படின்னா 9 ஆவரணத்துக்குள்ள இந்த பஞ்சதசி மந்திரமானது எப்படி அன்வயப்படுத்துறது. 9 ஆவரண தேவதைகளுக்குள்ளேயும் இந்த 9 ஆவரணங்கள்னு சொல்லும் போது எப்படின்னா பிரகட, குப்த, குப்ததர, சம்பிரதாயம், குலோத்தீரணம், நிகர்ப்பம், ரகசியம், அதிரகசியம், பராபரா, அதிரகசியம்னு சொல்லக்கூடிய 9 யோகினிகளாக காமிச்சு இந்த 9 ஆவரணங்களுக்குள்ள பஞ்சதசி மந்திரமானது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பூஜா காலங்கள்ல நம்ம சொல்லிட்டு வரோமே. லகார பிரகிருதிக லகார ரூபமாக முதல் ஆவரணம் இருக்கு. அதுக்கு பிரமாணத்தோட காமிக்கிறார். ஏதஸ்திருதயா பின்னஹ ஸ்வகுரு. இதுதான் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகம் தான். இதுக்கான ஸ்லோகமா அவர் என்ன காமிக்கிறார் அப்படின்னா லகார பிருதிவ்யாத்மகம்னு சொல்லி இது ஞானார்ணவத்துல இருக்கக்கூடிய 10வது பட்டலத்துல 40வது ஸ்லோகத்திலிருந்து 48வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஞானார்ணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானார்ணவ தந்திரத்துக்குள்ள 10வது பட்டலத்துல 40வது ஸ்லோகத்திலிருந்து 48வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகமானது
இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு பிரமாணம் அப்படின்னு சார் தன்னுடைய புஸ்தகத்துல போட்டிருக்கார். இது வந்து பாஸ்கர் ராயர் கூட அவருடைய டிப்பினியில் அவர் எழுதல. ஆனா நம்ம சார் வந்து இந்த விஷயத்த எக்ஸ்ட்ராவா அவருடைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ல அவர் எடுத்ததை இந்த இடத்துல காமிச்சிருக்கார். இந்த லகார பிரதிவ்யாம் பீஜம் தேன பூமி அம்யுச்சதே அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 40ல இருந்து 48வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய 9 ஸ்லோக ரூபங்கள்ல எந்தெந்த அக்ஷரமானது எந்த எந்த பீஜாட்சரமானது எந்தெந்த சக்கரங்களாக இருக்கு அப்படின்னு காமிச்சுடுறோம். அதுல லகார பிரகிருத்திகமாக இருக்கக்கூடியது சதுரஸ்ரம், சகார பிரகிருத்திக அப்படின்னு சொல்லக்கூடிய சகாரமானது ஷோடச தலம்னு சொல்லக்கூடிய 2வது ஆவரணம், ஹகார பிரகிருத்திக அப்படிங்கிறது 3வது ஆவரணமா இருக்கக்கூடிய அஷ்டபத்திரம், ஈகார ரூபமாக கிரீம்காரத்துல இருக்கக்கூடிய ஈகாரம் இருக்கு. அந்த ஈகாரமானது மனுசிரவம்னு சொல்லக்கூடிய 4வது ஆவரணம், ஏகார ரூபமா ஏகாரம்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது ஏகார பிரகிருதிகமாக பகிர்தசார சக்கரம். அப்புறம் ரேப பிரகிருதிகா ஹ்ரீம்ல இருக்கக்கூடிய ரேப்பமானது இருக்கு. அந்த ஹிருலேகையில இருக்கக்கூடிய ரேப்ப ரூபமாக இருக்கக்கூடியது அந்தர்தசாரம். அப்புறம் ககாரங்கள் 3 இருக்கு. அந்த ககாரங்கள் அஷ்டகோணம். நாதம் ஹ்ரீம்னு இருக்கக்கூடிய ஹிருலேகையில இருக்கக்கூடிய நாதமானது திரிகோணம்னு இருக்கக்கூடிய 8வது ஆவரணம். இவைகளுடைய பிரிக்க முடியாத 15 அக்ஷரங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய மேரு மந்திரம் அப்படின்னு சொல்றோமே, அந்த மேரு மந்திரமானது பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வ அக்ஷரங்களும் சர்வ வித்தியைகளும் இந்த 8 ஆவரணத்துல இருக்கக்கூடிய சர்வ வித்தியைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே பீஜாட்சரமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு பஞ்சதசி மந்திரம். அது பிரிக்க முடியாத பிந்து அபின்னம், பிந்து அபின்னம். அந்த பிந்துவானது பிரிக்க முடியாத ஒரே பிந்துவாக இருக்கக்கூடியது. அது 9வது ஆவரணம் சர்வானந்தமய சக்கரம். இப்படியாக 9 ஆவரணங்களுக்கும் இந்த 9 அக்ஷரங்கள், இந்த பஞ்சதசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய 9 அக்ஷரங்கள் ரிப்பீட் ஆகாம இருக்கக்கூடிய பாக்கி எத்தனை அக்ஷரங்கள் இருக்குன்னா 8 அக்ஷரம் தான் இருக்கு. இந்த 8 அக்ஷரங்களை 8 ஆவரணத்தோட சேர்த்து மொத்தமா பிரிக்க முடியாம மொத்தமா இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரமானது பிந்துன்னு சொல்லக்கூடிய 9வது ஆவரணமாக அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அக்ஷரங்களை சொல்லி பூர்த்தி பண்ணார். இந்த கடைசி ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. இதை மட்டும் பார்த்துட்டு இந்த அர்த்தமானது பூர்த்தியாருது. என்ன அர்த்தம் பூர்த்தியாருது? கௌளிக அர்த்தம்ன்றது பூர்த்தியாருது. எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏதாஸ்திருதய அபின்னஹ ஸ்வகுருஸ் ததபேதத்வாத் பாவனாதார்பியத்வாத். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தத்துவமானது என்ன இருக்கோ, குரு தத்துவம் அது என்னவோ, அந்த குரு தத்துவத்தை இந்த கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி பீட்டம் பஞ்சதசி மந்திரம் சக்கரம் 4 ஆத்மவஸ்து இவைகளோட அபேதமாக பார்த்து, அங்க சாட்சாத் ஈஸ்வரனே நம்மளுடைய குருநாதாள் அப்படிங்கிற பாவத்தோட பார்த்தோம் அப்படின்னா, தேவி வேறு இல்லை, நம்ம குருநாதாள் வேறு இல்லை அப்படிங்கிற தியானத்தோட பார்த்தோம் அப்படின்னா, அப்ப குருவுக்கும் 4 ஆத்மவஸ்துவுக்கும் இந்த இவைகள்ல சொல்லியிருக்கக்கூடிய கணேசாதி கிரக நட்சத்திராதி ரூபங்களுக்கும் இவைகள்ல பேதமே இல்லை அப்படின்னு இப்படியாக குரு வேறு இல்லைங்கிற பாவனா தார்பியத்தை பண்றதுனால தேன கணேசாதி மய ஸ்வயம் ததாரூப 4 ஆத்மவஸ்துவும் இவைகளோட அபின்னம் அப்படின்னு தியானிக்கிறதே இந்த கௌளிகார்த்தத்தினுடைய தாத்பரியம். இதுல இருந்து என்ன புரியுறது அப்படின்னா, இத்தம் மாதா வித்யா சக்கரம் ஸ்வகுரு ஸ்வயம் சேதி 5 விஷயங்கள் சொல்றார். இத்தம் மாதா பரதேவதை, வித்யா ஸ்ரீ வித்யை, சக்கரம் ஸ்ரீ சக்கரம் எல்லாமே ஸ்ரீ, ஸ்ரீமாதா ஸ்ரீ வித்யா ஸ்ரீ சக்கரம். இத்தம் மாதா வித்யா சக்கரம் ஸ்வகுரு ஸ்ரீகுரு. ஸ்ரீகுரு சர்வகார பூதானாம் சக்தின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஸ்ரீகுரு எல்லாமே ஸ்ரீயோட சேர்த்துக்கோ. ஸ்ரீமாதா ஸ்ரீ வித்யா ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4
நான்கிற ஆத்மவஸ்துவோட சேதி இவைகளில் பேதமே இல்லை. மாதா வித்யா சக்கரம் குரு ஸ்வயம் சேதி பஞ்சானாமபி பேதா பாவோ மந்திரஸ்ய கௌளிகார்த்தோயம். இவைகளில் அபேதம் இல்லை. பஞ்சதசி வித்யை அப்படி அதிலே இருந்து இவைகள் எதுவுமே பேதம் இல்லை. 51 அக்ஷர ரூபமாக இருக்கக்கூடிய கணேச கிரக நட்சத்திர யோகினி ராஜினி பீட்டங்கள்னு சொல்லக்கூடியவை மாதா வித்யா சக்கரம் ஸ்வகுரு நான் இவைகள் பேதம் இல்லை அப்படிங்கிற பாவனையோட மந்திர ஜபம் பண்றது இருக்கே, இதுக்குதான் பேர் என்ன அப்படின்னா கௌளிகார்த்தம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு பண்றார். இதோட நம்ம 5 விதமான அர்த்தங்கள் பார்த்திருக்கோம். காயத்ரி பூர்ணார்த்தம் பார்த்தோம். அதுக்கடுத்தது 2வதா பாவார்த்தம் பார்த்தோம். 3வதா இருக்கக்கூடிய சம்பிரதாயார்த்தத்தை பார்த்தோம். 4வதா நிகர்பார்த்தம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப கௌளிகார்த்தம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பூர்த்தி பண்ணியிருக்கார். இதுக்கு மேல ரகசியார்த்தம் அப்படிங்கிற விஷயத்த 50வது ஸ்லோகத்துல இருந்து 54வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு 5 ஸ்லோகத்துல ரகசியார்த்தத்தை சொல்ல போறார். அந்த 5 ஸ்லோகத்தை அடுத்த அவகாசத்துல பார்க்கணும். குருநாதால் நமக்கு உள்ள இருந்து ஸ்புரிச்சு இந்த மந்திரங்கள் இந்த அர்த்தங்கள் இவைகள் எல்லாத்தையும் நமக்கு உள்ள இருந்து புரிகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி நமக்கு அந்த வித்யை சொல்லக்கூடிய அபேத ரூபத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட கௌளிகார்த்தத்தை புரிஞ்சு பண்றோம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ சகனாவது சகனோ புனத்து சகவீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.